பார்த்தீங்களா சகோ, எப்படி எங்கள் தலைவர் விஜய் வந்தோடனே திருச்சியை ஸ்தம்பிச்சு போச்சா? பார்த்தேன். திருச்சி ஸ்தம்பிச்சதையும் பார்த்தேன், பத்திரிக்கையாளரை பார்த்தோன்னே ஜன்னலை மூடிட்டு உங்கள் தலைவர் பதுங்கினதையும் பார்த்தேன். பரப்புரைக்கு நேரம் ஆயிடுச்சு சகோ, அதனால தான் அவசரமாக கிளம்பிட்டாங்க. என்னதான் அவசரமாக இருந்தாலும் பத்திரிக்கையாளர் சந்திச்சு 4 கேள்விக்கு பதில் சொல்கிறதுல எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது? அதுவும் பத்திரிக்கையாளர்கள் என்ன மைக்கத்தானே நீட்டுறாங்க, என்னமோ பாம்பை கொண்டு வந்து நீட்டின மாதிரி அவ்வளோ வேகமாக ஜன்னலை சாத்திட்டு கிளம்புறாரு. அதான் பரப்புரையில் எங்கள் தலைவர் மக்கள்கிட்ட பேசுகிறாருல, அப்புறம் எதுக்கு தனியாக பத்திரிக்கையாளரை சந்திக்கணும்? அதனால தான் நாங்கள் பரப்புரைக்கு கிளம்பிட்டோம். ஒன்றை புரிஞ்சுக்கானிலே, தலைவர்கள் பேசி மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு இது ஒன்றும் சர்வாதிகார நாடு இல்லை, ஜனநாயக நாடு. மக்களும் தலைவர்கள் நோக்கி கேள்வி வைப்பாங்க. அந்த மக்களின் சார்பாக தான் இங்கே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டுருக்காங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜயனுடைய கடமை. நீங்கள் சொல்லக்கூடிய பதிலை வச்சு தான் உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய அறிவு என்ன, உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன அப்படின்றத மக்கள் அறிஞ்சிக்க முடியும். ஆனால் அதுக்கெல்லாம் நான் வாய்ப்பு தர மாட்டேன், நான் பேசுகிறத மட்டும் நீங்கள் கேளுங்க, நீங்களாம் என்னை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பையே புறக்கணிக்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை சகோ? அது அப்படி இல்லை சகோ. என்ன நொப்படி இல்லை? ஒரு பக்கம் உங்கள் தலைவர் செய்தியாளர்களை பார்த்தாலே ஜன்னலை முடிட்டு ஓடுறாரு, இன்னொரு பக்கம் உங்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாமே செய்தியாளர்களை பிடிச்சி பராண்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு மீடியாவை பார்த்தாலும் கேமரா முன்னாடி போய் நின்றுக்கிட்டு டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. சரி, லோக்கல் மீடியாவில், தமிழ்நாட்டு மீடியாவில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா, நேஷனல் மீடியாவில், அதுவும் இங்கிலீஷ் மீடியாவிலையும் போயிட்டு டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. சரி, அதோட விட்டாவாச்சும் பரவாயில்ல. அந்த நிருபர் செய்தி சேகரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் கழுத்தில் துண்டை போட்டு சுற்றிக்கிட்டு, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இந்த செய்திகள்லாம் பார்க்கக்கூடிய நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? என்னடா தமிழ்நாட்டில் படித்தவன் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இப்படி தற்குறித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? ஆனால் நல்லா வாங்கிட்டீங்கடா நேஷனல் மீடியாவில் தமிழர்களுடைய மானத்தை. சகோ, தொண்டர்கள்லாம் ஒரு உற்சாகத்தில் அப்படி பண்ணிட்டாங்க. என்னையா உற்சாகம்? நீங்கள் பண்ணுறதுலாம் உற்சாகத்தில் பண்ண மாதிரி தெரியல, அறிவில்லாத கூட்டம் பண்ண மாதிரி இருக்குது. ரோட்டுக்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய பெட்டி கடையை நொறுக்கி விடுறது, ரோட்டுக்கு நடுவில் இருக்க டிவைடரை அடித்து நொறுக்கிறது, லேம்ப் போஸ்ட்டில் ஏறி தவுறது, பேரிகார்டை தள்ளி விடுறது, வண்டியில் ஏறி சட்டையை கிழிச்சிட்டு தொங்குறது, இதெல்லாம் ஒரு அறிவார்ந்த சமூகம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா? இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் மக்களுக்கு எப்படி உங்கள் மீது நம்பிக்கை வரும்? உங்களுக்கு எப்படி வாக்கு செலுத்தணும்னு தோணும்? இந்த லட்சணத்தில் 2026 தேர்தலில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், எங்கள் கட்சி தான் ஆளுங்கட்சி ஆக போகுது, எங்கள் தலைவர் விஜய் தான் முதலமைச்சர் ஆக போகிறான்னு சொல்லி பீத்திக்கிட்டு வேறு தெரியுங்க.